ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்குது. அதாவது 100க்கும் மேற்பட்ட லாங்குவேஜ் வந்து நம்ம இந்தியன் கண்ட்ரியில் வந்து இருக்குது. இந்த எல்லா லாங்குவேஜும் வந்து ஒரு சமநிலைப்படுத்தணுன்றதுக்காக கவர்மெண்ட் வந்து மும்மொழி கொள்கைன்ற ஒரு பாலிசியை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து ஈக்குவலாக இருக்கா, இல்லை நல்லதா, இல்லை கெட்டதா, அது எப்படிப்பட்டது அப்படின்றத இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Hey guys, this is Arun and welcome back to my channel Jigadanda and let's get into the video guys. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மும்மொழி கொள்கை அப்படின்னா என்ன? வாட் இஸ் த 3 லாங்குவேஜ் சிஸ்டம்? நம்மளுடைய மெஜாரிட்டி ஸ்கூல்ஸில் வந்து நம்ம கண்ட்ரியில் 3 லாங்குவேஜ் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ரீஜனல் லாங்குவேஜ், மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் அண்ட் குளோபல் லாங்குவேஜ். ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் தான் நம்மளுடைய தாய்மொழி. ஸோ அது ரீஜனல் லாங்குவேஜ் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கும். அண்ட் குளோபல் லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்ராட் எங்கன்னா போனாலும் கூட ப்ராப்பர் கம்யூனிகேஷன் பில்டப் பண்ணுறதுக்காக குளோபல் லாங்குவேஜ். அண்ட் மெஜாரிட்டி நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் வந்து இந்தியை வந்து மெயின் லாங்குவேஜாக ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு லாங்குவேஜை வந்து 3rd லாங்குவேஜாக மஸ்ட் ஆக்கணும் அப்படின்றதுக்காக அதை பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் வந்து 3 லாங்குவேஜ் சிஸ்டம், அதாவது மும்மொழி கொள்கை. இந்த பாலிசியோட உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரீஜனல் லாங்குவேஜை ஃபர்ஸ்ட் செக்யூர் பண்ணணும். ரெண்டாவது வந்து குளோபல் லாங்குவேஜை நம்ம கற்றுக்கிட்டு வந்து வெளி மாநிலங்களோ, அதாவது வெளி ஊர்களோ, வெளி நாடுகளோ போனால் அதை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுன்றதுக்காக குளோபல் லாங்குவேஜும் வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டோம். மூணாவது வந்து மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹிந்தி மெஜாரிட்டி ஸ்டேட் பீப்புளுக்கு வந்து தெரியுன்றதுனால 3வது லாங்குவேஜை மஸ்ட்டாக வந்து இந்தியா வைக்கணும் அப்படின்றது தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் இது உண்மையிலேயே இது சாத்தியமா? இது வந்து எல்லாருக்குமே பயன்படுமா, இல்லை எல்லாருக்குமே நல்லதா, இல்லை கெட்டதா? இந்த 3 லாங்குவேஜ் சிஸ்டம் யதார்த்தத்தில் வந்து உண்மையாகவே பயன்படுமா, வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு தான். இந்த பாலிசிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளோ எதிர்ப்புகளோ சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் தான் வந்து கற்றுக்கணுன்ற ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேரளாலேயும் மலையாளம், இங்கிலீஷ் அப்படின்ற முன்னுரிமை தான் கொடுக்குறாங்க. பட் ஆனால் ஹிந்தி வந்து ஆப்ஷனலாக வச்சுக்கலாமே தவிர்த்து, பட் வந்து அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதை திணிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து தான் தமிழ்நாடு, கேரளா போன்ற சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து அதை எதிர்க்கிறாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்கோ வந்து ஒரு ஃபோர்ஸ்டு திங்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து அது படிக்கிறதுக்கோ கற்றுக்கிறதுக்கோ வந்து கஷ்டமாக இருக்கும். ஒன்று இஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கும் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக வந்து இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்திய சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் எப்படி வந்து எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்ட்டு வந்து கவர்மெண்ட் வந்து வலியுறுத்துகிறாங்களோ, நீங்கள் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து யாருமே கற்றுக்கிறது கிடையாது. ஸோ இந்த இடத்துலேயே வந்து அந்த சமநிலை, அதாவது யூனிட்டின்ற ஒன்று வந்து கம்மியாகுது. ஸோ நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஒரு மாதிரியும் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஒரு மாதிரியும் தான் இயங்கிட்டு இருக்கு. இதை வந்து மற்ற ஸ்டேட்ஸ்லாம் வந்து எப்படி வந்து எடுத்துக்கிறாங்க, அவங்க ஸ்டேட்ஸில் வந்து இதை எப்படி வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழும் இங்கிலீஷ்க்கும் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 3rd லாங்குவேஜ் வந்து ஆப்ஷனலாக தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகா, மகாராஷ்டிரா போல ஸ்டேட்லலாம் வந்து ஹிந்தி இருந்தாலுமே கூட அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜ்க்கும் இங்கிலீஷ்க்கும் தான் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. இது எங்கே இதுவாகுதுன்னா, நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் மட்டும்தான் வந்து ஹிந்திக்கு வந்து கம்ப்ளீட் இம்பார்ட்டன்ஸும் அண்ட் அங்கே வந்து இங்கிலீஷ், அதாவது குளோபல் லாங்குவேஜுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலையே வந்து அந்த மும்மொழி கொள்கைன்றது வந்து எங்கேயுமே வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாத ஒரு சர்க்கிளாக தான் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ இதை நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ்ன்றது வந்து ஒரு 2 பேரை வந்து யூனிட்டியாக ஆக்கணும், ஒன்றா ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் பயன்படணுமே தவிர அதை கட்டாயமாக்கக்கூடாது. அது ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷனுக்காகவும் நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும் மட்டுமே தான் இருக்கணுமே தவிர்த்து அதை ஃபோர்ஸ் பண்ணுறதும் திணிக்கிறதுக்குமே இருக்கக்கூடாது. யார் என்ன சொன்னாலுமே கூட இங்கிலீஷும் அதர் லாங்குவேஜ் தானே, அதை மட்டும் கற்றுக்குறோம், இந்தியை ஏன் கற்றுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. இங்கிலீஷை வந்து எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிறாங்க. எல்லாருமே வந்து இந்தியாவை விட்டு வெளியில் போய் ஒர்க் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆப்வியஸாக இங்கிலீஷ் தேவைப்படுது. அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இங்கிலீஷ் வந்து படிக்கிறாங்க. ஆனால் அதே ஹிந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரோட வைட் ஸ்ப்ரெட் வந்து கிடையல. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மும்மொழி கொள்கைன்றதை வந்து நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதை ஆப்ஷனலாக வச்சுக்கலாமே தவிர ஃபோர்ஸ் பண்ணி வைக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 3 லாங்குவேஜ் சிஸ்டமை வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃபோர்ஸ்டாக இருக்கக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. அண்ட் இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? இது வந்து இந்த பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு சம்மதமா, இல்லை இதோட ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்குமா, இல்லை அது நமக்கு சாபமாக மாறுமா,
இல்லை கெடுதலாக மாறுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப பாலிடிக்ஸ் ரிலேட்டடாலாம் போகலை, என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் பேசினேன். அண்ட் அங்கங்கே கொஞ்சம் சர்ச் பண்ணி தான் பார்த்து நான் உங்களுக்கு பேசுகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரீச் ஆகட்டும். அண்ட் மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கும் எதனால வேண்டாம் அப்படின்ற மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். அண்ட் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம்